ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு மேங்கோ சீஸ் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு 50 கிராம் பட்டர் தேவைப்படுது. பட்டரை வந்து இந்த மாதிரி நல்லா இலக வச்சுருங்க. இப்போ வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கட் பாய்க்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பேக்கு. இது வந்து நிறையா பேக்கரி ஷாப்லேயே கிடைக்கும். இதை வந்து நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் போட்டுட்டு இடிக்கல்லோட அந்த கல் இருக்குதுல அதை வச்சு இந்த மாதிரி குத்தி அதை இந்த மாதிரி நொறுக்கி விட போகிறேன். இது நல்லா மெலிசாக நொறுங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இடிக்கணும். இல்லைன்னா உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு பிளான் பண்ணிங்கன்னா அழகாக நொறுங்கி வந்துடும். தூளாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பட்டரையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து அந்த கேக்கோட பேஸ்க்கு நம்ம அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த பட்டரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கரண்டியோ இல்லை ஒரு முழு கரண்டியோ வச்சு நல்லா அதை வந்து கிண்டி விட்டுருங்க. அந்த பட்டர் வந்து அந்த பிஸ்கட்டோட எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேக்கோட ட்ரே வந்து நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் பாய்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த கேக் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு செய்கிறேன். அதனால் நான் ஒரு ஹார்ட் ஷேப் ட்ரே எடுத்திருக்கேன். சைட்டில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடிஞ்ச மாதிரி ட்ரேயாக எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம திறந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த கேக்கோட பேஸை வந்து இதில் கொட்ட போகிறோம். அந்த பட்டர் கலந்து வச்சுருந்தோம்ல அந்த பேஸை வந்து இதில் கொட்டிட்டு ஏதாவது ஒரு கப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு பின்னாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த கப்பு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணும். அது மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மெஷரிங் கப் எடுக்கிறேன். இது வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. ஸோ அந்த கேக்கோட எல்லா பக்கட்டும் சரிசமமாக இருக்கணும். அது மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு ரொம்ப இதாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் அழகாக நவுத்தி விட்ருங்க. இப்போ நம்மளோட பேஸ் வந்து சரிசமமாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லா பக்கட்டும் சரிசமமாக கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம க்ரீம் சீஸ் செய்யலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் க்ரீம் சீஸை கொட்டிடுங்க. இது வந்து நான் பேக்கரி ஷாப்பில் வாங்கினேன். 250 கிராம் இருக்கும் இந்த சீஸு. இது அந்த மாதிரி உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா நீங்கள் விஸ்கில் கூட இதை அடித்து மெல்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த எலக்ட்ரிக் விஸ்க் பாய்க்கிறேன். இடையில ஒரு கரண்டி விட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விஸ்க் பண்ணுங்கள். அப்போ தான் அது அழகாக மெல்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம விஸ்க் பண்ண ஆரம்பிச்சு இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. நல்லா க்ரீமியாக ஃப்ளஃபி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து இப்போ க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். விப் க்ரீம் வந்து 200 ml சேர்த்துக்க போகிறோம். இதுவும் நம்ம பேக்கிங் ஷாப்லேயே கேட்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். திருப்பியும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சீஸும் இந்த க்ரீமும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீம் மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அது வரைக்கும் நல்லா அந்த மாதிரி அடிச்சு விட்ருங்க. நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். லெமன் சீட்ஸ் இல்லாமல் வெறும் ஜூஸ் மட்டும் ஹாஃப் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து மேங்கோ பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் பழம் கூட பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பேக்கரி ஷாப்பில் இந்த மாதிரி மேங்கோ ஃபில்லிங்னு சொல்லி விற்கும், அதை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து மேங்கோ ஃபில்லிங் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு மேங்கோ பழம் கிடைக்கல, அதனால் நான் மேங்கோ ஃபில்லிங் வாங்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறலாம். அந்த மேங்கோ ஃபில்லிங் வந்து இந்த க்ரீமில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி விட்ருங்க. டன். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம ஜெலத்தின் ஒரு 10 கிராம் ஜெலத்தின் வந்து இதில் நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா மெஷர் பண்ணிவிட்டு 10 கிராம் எடுத்துக்கோங்க. 10 கிராம் ஜெலத்தினுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுறலாம். விட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் ஒரு மாதிரி திட்டாக இருக்கும், அது மாதிரி இல்லாமல் இருக்கணும். அதுக்காக நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்புறம் வேறு ஒரு கண்டெய்னரில் கொஞ்சம் சுட தண்ணி ஊற்றிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச ஜெலத்தினை அது மேலே வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பிளெண்ட் பண்ணோம்ல அந்த சீஸ் க்ரீம், அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது அந்த ஜெலத்தினும் அந்த க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அடித்து விட்டுருங்க. அந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச ஜெலத்தினை வந்து நம்மளோட கேக் மிக்ஸில் வந்து கொட்ட போகிறோம். கொட்டி நல்லா கிண்டி விட போகிறோம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த க்ரீம் சீஸில் இதை ஆட் பண்ணுறோம். இந்த ஜெலத்தினை ஆட் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மிஷின் பாய்க்க வேணாம். நம்ம கையில் நம்ம கரண்டியில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுருங்க அது மிக்ஸ் ஆகிற மாதிரி.
ஓகே, we are almost done. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மிக்சரை வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல பேஸ்ட். நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த பேஸ் வந்து நீங்கள் தயார் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அட்லீஸ்ட் ½ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கூல் பண்ணணும். அப்போ தான் அது அழகாக செட் ஆகும். இதை நான் முன்னைக்கே சொல்லியிருக்கணும், அதை நான் மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ½ கழித்து எடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீம் சீஸை ஆட் பண்ண போகிறோம். மெதுவாக அழகாக ஆட் பண்ணிடுங்க. அங்கங்கே எடுத்து வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு அழகாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நல்லா ஈவனாக அதை எல்லா இடத்துலையும் சரி சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதில் உள்ள அந்த ஏர்லாம் வெளியாகிறதுக்கு, அந்த காற்றெல்லாம் வெளியாகிறதுக்கு 2 பக்கட்டும் கை வச்சு அந்த ட்ரேவை வந்து தூக்கி ஒரு மாதிரி அந்த பேஸில் வந்து கொஞ்சம் இப்படி அடிங்க. இருங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. அப்போ அது அழகாக செட் ஆகிடும். அதே மாதிரி அது ஏதாவது காற்று எதுவும் இருந்துச்சுன்னா அந்த ஏர்லாம் வந்து வெளியாகிரும்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இது மேலே லைட்டெல்லாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டெக்கரேஷன் செய்ய போகிறோம். எனக்கு அந்த மேங்கோ ஃபீலிங் இருக்குல்ல, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி அந்த மேங்கோ ஃபீலிங்கை இது மேலே அப்படியே கொட்டி விட்டுட்டு ரெண்டமாக அங்கங்கே கொட்டி விட்டுட்டு ஒரு ஸ்டிக் எடுத்து, நீங்கள் வந்து ஒரு சாப் ஸ்டிக்கோ இல்லை பல்லு குத்துற குச்சி, டூத்பிக், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் வந்து ஒரு டிசைன் வரைஞ்சிக்கலாம். இது வந்து நான் செய்கிறேன். உங்களுக்கு இதை விட பெட்டர் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த டெக்கரேஷன்லாம் அவ்வளோவா வராது. ஸோ எனக்கு ஏதோ தெரிஞ்சது நான் செஞ்சுருக்கேன். ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை மாதிரி அப்படியே லேஸாக அப்படியே சுற்றி சுற்றி விட்டுரு, கேர்ள் பண்ணி விட்ருங்க. அது அழகாக ஒரு டிசைன் மாதிரி ஆயிரும். எப்படி இருக்குது, பார்க்க மெஸ்ஸியாக இருக்குல்ல? அதான் நான் சொன்னல, எனக்கு அவ்வளோவா அந்த டெக்கரேஷன் வராதுன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை ஃப்ரிட்ஜில் மினிமம் 8 ஹவருக்கு வைக்க போகிறோம். இது நம்ம எடுத்தோடனே கட் பண்ண முடியாது, ஏன்னா அது செட் ஆகணும், அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு அப்புறம் நம்ம வெளியே எடுக்கலாம். ஓகே, ஃப்ரிட்ஜிலேருந்து 8 ஹவர்ஸ் கழித்து வெளியே வந்திருக்கு. இப்போ பர்த்டேக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த கேக். இதான் அந்த பர்த்டே கேக். எப்படி இருக்குது? ஆக்சுவலி என்னோடய கேமராவில் லைட்டிங் இல்லை, அதனால் அந்த கலர் சரியாக தெரியல. பட் த டேஸ்ட் வாஸ் குட், நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.